Wherever you go, whatever you do, throw a little attitude. Omax, Vest and Briefs. नंबर्स का तो चलते रहता है, उसमें क्या है, कोई बड़ी बात नहीं है. And you are hopeful that you will. Of course I am hopeful. Of course I am hopeful across the party. துணை ஜனாதிபதியாக இருந்த ஜெகதீப் தன்கர் கடந்த மாதம் திடீரென பதவியை ராஜினாமா செய்ததால் நாட்டின் 15வது துணை ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்க செப்டம்பர் 9ஆம் தேதி தேர்தல் நடக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மகாராஷ்டிரா கவர்னர் CP ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகிறார். அவர் நேற்று பிரதமர் மோடி, அமித்ஷா, நட்டா, ராஜ்நாத் சிங் ஆகியோர் முன்னிலையில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இன்றுடன் வேட்புமனு தாக்கல் முடியும் நிலையில் இண்டி கூட்டணி சார்பில் போட்டியிடும் சுப்ரீம் கோர்ட் முன்னாள் நீதிபதி சுதர்சன் ரெட்டி இன்று காங்கிரஸ் தலைவர் கார்கே, சோனியா, ராகுல், பிரியங்கா முன்னிலையில் தேர்தல் அதிகாரியிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். சரத் பவார், திருச்சி சிவா, சஞ்சய் ராவத் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களும் உடன் சென்றிருந்தனர். துணை ஜனாதிபதி தேர்தலில் லோக்சபா, ராஜ்யசபா என பார்லிமென்டின் இரு சபைகளிலும் உள்ள உறுப்பினர்கள் ஓட்டளிக்க தகுதியானவர்கள். இரு சபைகளிலும் சேர்த்து மொத்த எம்பிக்கள் 788. இரு சபைகளிலும் சேர்த்து 6 காலி இடங்கள் போக தற்போது 786 எம்பிக்கள் உள்ளனர். துணை ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற ஒரு வேட்பாளர் குறைந்தபட்சம் 394 ஓட்டு பெற வேண்டும். 542 எம்பிக்களை கொண்ட லோக்சபாவில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பலம் 293 உள்ளது. 240 உறுப்பினர்களை கொண்ட ராஜ்யசபாவில் 129 எம்பிக்களின் ஆதரவு தேஜ கூட்டணிக்கு உள்ளது. ஆக மொத்தம் 422 ஓட்டு கிடைக்கும் வாய்ப்பு இருப்பதால் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் CP ராதாகிருஷ்ணன் வெற்றி பெறுவது ஏறக்குறைய உறுதியாகிவிட்டது. இதை சுட்டிக்காட்டி எந்த நம்பிக்கையில் போட்டியிடுகிறீர்கள் என சுதர்சன் ரெட்டியிடம் கேட்டதற்கு அவர் கூறியதாவது: நம்பர் ஒரு பெரிய விஷயமே இல்லை. இது கொள்கைகளுக்கு இடையில் நடக்கும் போட்டி. நான் எந்த கட்சியையும் சாராத நடுநிலையான நபர். அதனால் அனைத்து கட்சிகளை சேர்ந்த உறுப்பினர்களும் என்னை ஆதரிப்பார்கள் என சுதர்சன் ரெட்டி நம்பிக்கையுடன் கூறினார். नंबर्स का तो चलते रहता है, उसमें क्या है, कोई बड़ी बात नहीं है. But do you think that it's an ideological battle? Because yesterday you said. I think so. I have made it very clear yesterday. It is a battle of ideology. And you are hopeful that you will. Of course I am hopeful. Of course I am hopeful across the party. Fight given the fact that numbers are with the NDA candidate. No, because I don't belong to any political party. Yes, sir. Yeah. That is the reason why I think that everybody would support me. And it's a kind of an ideological fight. Of course it is so. Of course it is so. செப்டம்பர் 9ஆம் தேதி ஓட்டுப்பதிவு முடிந்ததும் மாலை 5 மணிக்கு பிறகு ஓட்டு எண்ணிக்கை நடக்கும் என தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது.